பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்கள், சில தோல்விகள், சில பலவீனங்கள், எதிர்பாராத வியாதிகள், நஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடும் பொழுது நாம் சோர்ந்து போய்விடுகிறோம். அந்த சோர்வு வரும்பொழுது வாழ்க்கையின் மீது ஒரு வெறுப்பு, ஒரு கசப்பு, ஏன் வாழ்கிறோம் என்று நினைக்கிற ஒரு நிலைமை கூட வாழ்க்கையில் வந்துவிடும். அப்படியான ஒரு மனிதனை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். போதும் கர்த்தாவே, இந்த வார்த்தையை சொல்லுகிறவர் கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட எலியா தீர்க்கதரிசி. ஆண்டவருக்கு முன்பாக வைராக்கியமாய் நின்றவர், அநேக அற்புதங்களை செய்தவர், கர்த்தரே தேவன் என்பதை நிரூபித்தவர். ஆனால் ஒரு மனுஷியுடைய வார்த்தை அவருக்குள்ளே சோர்வை உண்டாக்கி, பயத்தை உண்டாக்கி, போதும் கர்த்தாவே என்று சொல்லுகிற ஒரு நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்மை அநேக காரியங்களில் பயன்படுத்துகிறார். அநேக முறை கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறதை நம்ம உணர்கிறோம். தேவன் நமக்கு கொடுக்கிற ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். ஆனாலும் சில நேரங்களில் எதிர்பாராத சில வார்த்தைகள், சில சூழ்நிலைகள் நம்மை நெருக்கும் பொழுது சோர்ந்து போய் போதும் கர்த்தாவே என்று சொல்லி உடைந்து உட்கார்ந்து விடுகிறோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் ஒருபோதும் நீங்களும் நானும் அப்படி இருப்பதை விரும்புகிறதும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் சோர்ந்து போவதும் இல்லை. நம்ம ஆராதிக்கிற தேவன் சோர்ந்து போகிறவர் கிடையாது. அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சோர்ந்து போகாமல் தேவனுக்கு முன்பாக வைராக்கியம் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த நேரத்திலும் சத்துருவை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், போராட்டங்களை மேற்கொள்ளுகிறவராய், தடைகளை தாண்டி ஓடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நம்முடைய சோர்வு பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அன்பு தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் சோர்ந்து போயிருக்கிறதை கர்த்தர் விரும்பவில்லை. இந்த காலை வேளையில ஏதோ ஒரு காரியம் உள்ளத்துல ஒரு சோர்வை உண்டாக்கி, போதும் கர்த்தாவே என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? போதும் இந்த வாழ்க்கை, போதும் இந்த வேலை, போதும் இந்த ஓட்டம், போதும் இந்த ஊழியம், போய் என்னத்தை செஞ்சோம், இப்படிப்பட்ட பாடுகளும் உபத்திரவம் தானே வருதுன்னு கலங்கி போய் நிற்கிறீங்களா? கலங்காதீங்க. உங்க மேல ஒரு தெய்வ திட்டம் இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து இந்த காரியத்தை வாசித்து பார்க்கும்பொழுது எலியா மேல ஒரு பெரிய தெய்வ திட்டம் இருந்தது. கர்த்தர் அவரை கொண்டு போய் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்த நேரத்திலே செய்து முடித்தார். அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்க மேலேயும் என் மேலேயும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதனாலதான் பிசாசு சோர்வு கொண்டு வரான், முடக்க பார்க்கறான். இடம் கொடுக்காதீங்க, தைரியமா நில்லுங்க. கர்த்தர் கரம் என்னோடு கூட இருக்குது. என்னை நடத்துறவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகவில்லை, என்னை கைவிடவில்லை. கர்த்தர் என் கூட இருக்கிறார்னு சொல்லி தைரியமா இருங்க. வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். சோர்ந்து போயிருந்தீங்களா? இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தட்டும். உங்க வாயிலிருந்து எப்போதுமே சோர்வான வார்த்தைகள் வர இடம் கொடுக்காதீங்க. தைரியமாய் சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். தாவீது சொல்லும்போது, உம்மால் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, தைரியமா இருங்க. சோர்வை மேற்கொள்ளுங்க. போதும் கர்த்தாவேன்னு சொல்லாதீங்க, கர்த்தர் எனக்கு போதும் சொல்லுங்க. அவர் உங்களை ஆச்சரியமா நடத்துவார். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் செய்கிறேன்ப்பா. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் அந்த வார்த்தையை கேட்கும்போது சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறார்களோ, அவர்களை இப்போது உற்சாகப்படுத்தி, பலப்படுத்தி, எழும்பி நின்று கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்ட உதவி செய்யும். காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.